இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 996 வேகன்சிக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த 996 வேகன்சியும் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட்டு 2nd December 2025. அப்ளிகேஷன் லிங்க் க்ளோஸ் ஆக போகிறது 23rd December 2025. ஆன்லைன் அப்ளிகேஷன் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷ்னலுக்கான ஒரு வேக்கன்சி. ஸோ இது வந்து டிப்ளமோ இல்லை 10th 12th அந்த மாதிரி படித்தவங்களுக்கான வேக்கன்சி வீடியோ மாதிரி லைன் பை லைன் சொன்னால் அது ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக சீக்கிரமாக இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சொல்லிடுறேன். நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து விபி வெல்த்தில் சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இதில் 506 வேகன்சி. இது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. மினிமம் ஏஜ் லிமிட் 26 years, மேக்ஸிமம் 42. ஏவிபி வெல்த்தில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். இதில் 206 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் 23 வந்து மினிமம் ஏஜ் ஆகும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 years ஆகும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் இதில் 284 வேகன்சி. இதில் 20 ஏஜ் மினிமம் ஏஜ் வந்து 20 years, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 years ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மொத்தம் 17 ஸ்டேட் கேபிட்டல் வந்து ஸ்டேட் கேபிட்டலுக்கு இந்த 996 வேகன்சியும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது பிரேக்கப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 பிளேஸ் பார்த்திங்கன்னா காந்திநகர், அமராவதி, பெங்களூர், போபால், புவனேஸ்வர், சண்டிகர், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், கொல்கட்டா, லக்னோ, மகாராஷ்டிரா, மும்பை மெட்ரோ, நியூ டெல்லி, பாட்னா, ட்ரிவாண்ட்ரம். இதில் எஸ்பெஷலி தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சென்னையில் சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு 31 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு 12 வேகன்சி, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 12 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதோடைய சேலரி என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, சீனியர் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு இயர்லி சேலரி 44,70,000 ஆகும், ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு 30,20,000 ஆகும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 6,20,000 உங்கள் சேலரி இருக்க போகுது. இந்த 3 போஸ்டிங்குமே பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு பே அண்ட் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்திங்கன்னா 5 years, another 4 years வந்து இது எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எம்க்கு வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. பட் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பிஏ வந்து பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங்கில் 60 or above 60 மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஒரு 6 years சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பப்ளிக், ப்ரைவேட், ஃபாரின் பேங்க்ஸில் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், அனலிட்டிக்கல் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து விபி வெல்த்துக்கு, எஸ்ஆர்எம்க்கு. அதே வந்து ஆர்எம்க்கு பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஃபுல் டைமில் இருக்கணும். ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், பேங்கிங்கில் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 years சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், பப்ளிக், ப்ரைவேட், ஃபாரின் பேங்க்ஸ், வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துப்பாங்க. பட் ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது போஸ்ட் குவாலிஃபிகேஷனில் ஒரு 3 years ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஆர் சிமிலர் ரோலில் வந்து நீங்கள் வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, லீடிங் பப்ளிக், ப்ரைவேட், ஃபாரின் பேங்க்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்குமே ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில், அனலிட்டிக்கல் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கானது. அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ். இதுவுமே கிராஜுவேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், டாக்குமெண்ட் ரெக்யர்மெண்ட் என்ன வேணும், அந்த கலெக்ட் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து 2 wheeler ஓட்டுறதுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னும் போது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து பண்ணுற அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், இதில் அந்த டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அவங்களுக்கான சப்போர்ட் விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது இவங்களோட வேலையாக இருக்கும். ஸோ இது வந்து எந்த எக்ஸாமும் கிடையாது. இது ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும், ஒரு இன்டர்வியூ பேஸ்டு வச்சு உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து டெலிஃபோன் இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை வீடியோ இன்டர்வியூவாக இருக்கலாம், இல்லை பர்சனல் இன்டர்வியூவாக இருக்கலாம். அது அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கான கால் லெட்டர் வந்து உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் sbi.bank.in அதில் போய்ட்டு வெப் கேரியர் கரண்ட் ஓப்பனிங்ஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் லிங்க் வந்து இருக்குது அங்கேயே. அதில் போய்ட்டு ஃபோட்டோ,
ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு ஃபீல்டு கூட மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்டேட்டட் சிவி ஒன்று கேட்டிருக்காங்க. இதை தவிர வந்துட்டு பேமெண்ட் அப்படின்னா ரூ. 750 வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸாக கேட்டிருக்காங்க. அது நான் ரீஃபண்டபிள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மீதி எல்லாமே காமன் தான். டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ரெஸ்யூம் வந்து பிடிஎஃப்ல இருக்கணும், ப்ரீஃபாக இருக்கணும். ஐடி ப்ரூஃபு அதுவும் பிடிஎஃப்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. பேன் கார்டு, பிடபிள்யூபிடியா கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, ரிலவெண்ட் அது சம்மந்தப்பட்ட மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதுக்கான சர்டிஃபிகேட்டு, ஃபார்ம் 16 கடைசியாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இல்லை கரண்ட் எம்ப்ளாயரோட ஃபார்ம் 16, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு ஃப்ரம் கரண்ட் எம்ப்ளாயர். அதே மாதிரி பயோடேட்டா அண்டு சிடிசி ஃபார்மெட் என்ன அப்படின்றது. ஃபைல் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் தவிர மீதியெல்லாம் பிடிஎஃப்ல A4 சைஸில் 500 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 to 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நார்மலாக எல்லாருமே எப்படி அப்ளிகேஷன் போடுவோமோ அந்த மாதிரி தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுற போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் ஆரம்பித்த இந்த சேனல் இது வரைக்கும் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்லை ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க, இல்லை அவங்களோட பேரண்ட்ஸ் தெரியும்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட எண்ட் டேட் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், 23rd December 2025. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும், ஆர் 23rd December அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.